உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சாஃப்டான கிச்சடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கிச்சடியோட கரெக்டான பக்குவம் பார்த்திங்கன்னா, ஒரு கப்பில் இருந்து நம்ம இந்த மாதிரி கொட்டினோம்னா அதே கப் ஷேப்லேயே அது அப்படியே நிற்கணும். உதிர்ந்தும் போகக்கூடாது, கப்லேயே ஒட்டிக்கவும் கூடாது. அதுதான் கரெக்டான பக்குவம். இந்த மாதிரி ஒரு கிச்சடியை நம்ம குக்கர்லேயே ஈஸியாக செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 1/2 கப் எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம இந்தளவு எண்ணெய் விட்டோம்னா தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் கிச்சடி. எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கொஞ்சமாக இஞ்சி பொடியாக கட் பண்ணினது. இஞ்சி பொரிஞ்சதும் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணினது, கருவேப்பிலை எல்லாமே ஆட் பண்ணி ஒன்ஸ் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். அடுத்து 2 தக்காளி பொடியாக கட் பண்ணினது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடலாம். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிட்டு இது கூட நான் 2.5 டம்ளர் ரவை எடுத்திருக்கேன். நம்ம கப்பில் தான் மெஷர் பண்ணோம் அப்படிலாம் இல்லை. நீங்கள் எந்த இதில் மெஷர் பண்ணுறீங்களோ, இப்போ 1 டம்ளர் ரவை எடுக்கிறீங்கன்னா 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நல்லா வதக்கிட்டு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நெய் விடும்போது நல்ல வாசனையாக இருக்கும். நல்லா ரவையோடு வதக்கிட்டு இப்போது நம்ம காய்கறிகள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கேரட், ஒரு 4-5 பீன்ஸ் நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு பிடிச்ச காய்கறி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு, சேர்த்துட்டு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா 1:3ங்கிற ரேஷியோ தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்துட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் விட்டு இறக்கிக்கலாம். ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக வச்சு ஒரு விசில் விடுங்க. விட்டு இறக்குனா கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருக்கும். நல்லா கிளறி விட்டோம்னா கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்துடும். இங்கே பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. நம்ம வேணும்னா மல்லி இலை தூவி சர்வ் பண்ணலாம். இந்த கிச்சடி பார்த்திங்கன்னா நீங்கள் நைட் செஞ்சுட்டு காலையில் சாப்பிட்டா கூட அதே சாஃப்ட்னஸோடு இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம குயிக்காக செஞ்சிடலாம். இப்போது நம்மளோட சுவையான கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அது சுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.